ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ஆப் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலி. இது வந்து ஒரு ஃப்ரீ டவுன்லோட் ஆப். இதில் வந்து இப்போ 90% ஒரு பிக் ஆஃபர் போயிட்டு இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ், அதோட கிட்ஸு, விமன்ஸு, மென்ஸு இவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், அது அப்புறம் ஃபேஷன் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஃபோனுக்கு தனியாக அந்த மாதிரி லிங்க் இருக்குது. நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எவ்ரி பர்ச்சேஸ்லையும் DL1212 இந்த கோடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல், அதோட வந்து இயர் அண்ட் சேல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், டிசம்பர் மந்த் வந்துருச்சு. ஸோ பயங்கரமான சேல்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபேஷன் அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 திரம், 4 திரம், 5 திரம், 10 திரம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செம்மையான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா DL1212ங்கிற கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் vlogs. இன்றைக்கி vlog மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்னடா தலபலான தண்ணி கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வெதர் சரியில்லாமல் த்ரோட்டு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி சாறு போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவேன். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் வந்து இஞ்சி நல்லா கட் பண்ணி இடித்து அதோட நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் கொஞ்சோன்னு வந்து ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிட்டு ஹனி ஆட் பண்ணிவிட்டு குடிக்க போகிறேன். ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோட்டு பெயின் இல்லை, பட் ஏதோ தொண்டை கட்டின மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதுக்கெல்லாம் கூட இது நல்லா வந்து ஒரு சூப்பராக நமக்கு வந்து வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால எனக்கு இது வந்து குடிச்சு பழகிருச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு நானுமே சரி, சித்திக்குட்டிக்கும் சரி, இப்போல்லாம் நாங்கள் வந்து மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் மாதிரி எடுத்துக்கிறது, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதனால் வந்து இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் தான் போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு இப்போ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ரொம்ப எம்மியானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அதாவது பிரெட் ஆம்லேட். அதுதான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆளுக்கு 2 3 3ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. உங்கள் குட்டீஸ் எல்லாருக்கும் வின்டர் லீவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவருக்கு வந்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்குது. எப்படின்னா என்னோட பயங்கரமாக போயிட்டுருக்குது அவருக்கு. அதனால தான் என்னால் வீடியோஸும் சரியாக எடுக்க முடியல. அண்ட் தென் ரெகுலராக என்னால் வந்து கண்டினியூவாக எதுவும் அப்டேட்டாகவும் இது பண்ண முடியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கோல்டு இருக்க டைமில் வந்துட்டு அவ்வளோக்கா சாப்பாடு நமக்கு இறங்காது இல்லையா? அதனால் நான் வந்து இப்போ பால் குடிக்கலாம். பாலில் வந்து மஞ்சத்தூளும் பனங்கல்கண்டும் சேர்த்து நான் எப்பயுமே சித்தி குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் இந்த வாட்டி சரி ஓகே நம்மளும் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பனங்கல்கண்டு நான் இந்த மாதிரி பவுடராகவே அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா? ஸோ அதுவும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் இதோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போகிறேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி சாறு நல்லா ஒரு கப்பு நிறைய குடிச்சிட்டேன். அதோட இந்த பாலும் வந்து குடித்தது எனக்கு ரொம்ப வயிறு அன்னைக்கு கும்முனான மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னால் வந்து ஓகே, அதனால் நான் பிரெட் ஆம்லேட் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு 1 மட்டும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் வெளியில். அன்றைக்கி வந்து சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு இங்கே பூக்கடை இருக்கும். இது வந்து அபுஷாகரால முருகன் பூக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூக்கடை இருக்கும். சரி ஓகே, அங்கே போயிட்டு பூ வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறப்ப வாங்குறது. அதுவுமே ரொம்ப ரேரு தான். எப்போயாவது எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா வாங்குவேன். எனக்கு பூனா அவ்வளோ பிடிக்கும். அதனால் எனக்கு எப்போயாவது திடீர்னு தோணும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மட்டும் போய் பார்க்குறது. வெளியில் வந்து அவங்க நிறைய செடிலாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த கடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். உள்ளே போனோடனே நிறைய ஜெவ்வந்தி இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுருக்கிறதுனால, அப்புறம் மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் சந்தன முல்லை, அப்புறம் முள்ளெரும்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து மல்லி பிடிக்கும். அதை விட எனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு முள்ளெரும்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அழகாக அப்படியே மாலை மாதிரி மலர்ந்து வரும் இல்லையா? அது வைக்கிறப்ப நல்லா தலைக்கு ஒரு நிரப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு மல்லிகைப்பூவும் பிடிக்கும். பட் எது ரொம்ப
பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முள்ளெலும்பு எனக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 முழம் வந்துட்டு 10 திரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அதை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூக்கல் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு என்னோட வ்ளாக் பார்க்குறீங்கன்னா தெரியும். நான் வந்து அடிக்கடி இந்த கூட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் அதிகம் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். பட் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜ்ஜிஸையும் போட்டு அடித்து ஒரு சாம்பார் ஒன்று வச்சிடுறது. ஸோ நம்ம எப்படியாவது கன்சியூம் பண்ணணும். அதை இப்படி தான் கன்சியூம் பண்ணணும்னு கிடையாது. அதனால் வந்து நூக்கல் போட்டு அன்றைக்கி வந்து சாம்பார். ஸோ சூப்பராக வந்து ஃபிஷ்ஷும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சைட் டிஷ்காக நான் ஃபிஷ்ஷு தான் பண்ண போகிறேன். கெண்டை மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரோஹு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கண்ணாடி கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஃபைனலி சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போயுமே இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக தான் வைப்பேன். அப்போ தான் நானுமே அதை சாப்பிடுவேன். இல்லைன்னா வந்து காய்கறி ஒதுக்கிடுவோம். அப்படிங்கிறதுனால சித்திக்குட்டிக்கு எல்லாருக்கும் ரைஸில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மீன் ஃப்ரை வந்து சைடில் ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. நெஸ்டோவில் நாங்கள் வந்து வாங்கினோம் மீன். ஆக்சுவலாக அல் அரப் மாலில் இருக்க நெஸ்டோவில் சொல்லி கேட்டு வாங்கினோம். ஏன்னா கெண்டை மீனில் உள்ள ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பித்தோ மாதிரி ஒன்று வரும் இல்லையா, அதோட கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீனே வந்து கசந்து போயிடும். ஸோ அதை நம்ம சொல்லி கட் பண்ண சொல்லணும். முதல்ல உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. என்னோட ஃபேவரட் இந்த மீன். எனக்கு வந்து கடல் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட எனக்கு இந்த மாதிரி நாட்டு மீன், அதாவது குளத்து மீன் இருக்கும் இல்லையா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் கடல் மீனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபைனலி எம்மி ஃபிஷ் ஃப்ரை அதோட வந்து லஞ்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு வந்து சாம்பாரில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, நூக்கல், இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு எம்மி சாம்பார். ஸோ நான் இது வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா டக்குன்னு வந்து செஞ்சாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன், சாம்பார் பண்ணுவேன், இது எல்லாமே ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணல. எம்மி லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் போக வேண்டிய ப்ரோக்ராம் இருக்குது. எங்கே அப்படிங்கிறத கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஈவினிங் போல் வெளியில் கிளம்பியாச்சு. அது ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஜெட்டு போகும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து நியர்லி ஈவினிங் வந்து ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. இப்போலாம் வின்டர் அப்படிங்கிறதுனால 5:50 6 o'clockலாம் வந்து பயங்கரமாக இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து துபாய் மால் வழியாட்டி கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு துபாய் மால் போகலை. நாங்கள் இப்போ வந்து துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மால்ஸ்லையுமே எல்லா பிராண்டட் ஷாப்ஸ்லையுமே வின்டரில் உங்களுக்கு வந்து ஒரு செம்மையான ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஆடி தள்ளுபடி அப்படின்னு போடுவாங்க இல்லையா, ஆடி தள்ளுபடி அப்படின்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே ஆடி தள்ளுபடி இருக்கும் அப்படிதான் இல்லையா. அதே மாதிரி துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லா மால்ஸில் இருக்க பிராண்டட் ஷாப்ஸ்லையுமே எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வின்டர் டைமில் தான் வந்துட்டு விசிட்டர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வின்டர் டைமில் வந்துட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து நல்லா வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே. இப்போ ஃபைனலி நம்ம துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் வந்தாச்சு. ஸோ இது என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு கார்னர்ஸ் அந்த மாதிரி ஏரியா இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஃபேமிலியாக போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்டான பிளேஸ். இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஃபன் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். அந்த ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கிட்ஸுக்கான ஃபன் ஏரியா இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலில் வெளியில் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு
பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் வச்சு இப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ் இருந்தது இல்லையா? ஸோ அந்த டைம் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரஷ்ஷாவே இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. ரொம்ப ஒண்ணும் நிக்க முடியாத அளவுக்கு ரஷ் அப்படின்னு கிடையாது. பட் நல்லா ஜேன்னு குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா ஜாலியாவே இருந்துச்சு. இங்க பாருங்க ஃபன்ஸா நல்லா கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கூட நெறைய இருந்துச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா, நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் யூசுவலா? பணம் கட்டாம எங்கேயாவது போணும், சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாரும் செலக்ட் பண்ற இடம் வந்து மால்ஸ். கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்து துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் போனீங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்மஸ்க்காக அண்ட் தென் நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியில இந்த மாதிரி அழகா வந்துட்டு கடை மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதான் நம்ம ஊர் பாணியில சொல்லணும் அப்படின்னா, ரோட்டு கடை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அழகா குட்டி குட்டி டென்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்லைம் பால்ஸ்லாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் வந்து பேபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஷாப்க்குள்ள ஆஃபர்ஸ் எல்லாமே அங்க இருக்குது. டாய்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள் ஷூட்டர். இப்போ பபிள் ஷூட்டர் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் அங்க வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. 25 திரம்ஸ் அது பபிள் ஷூட்டர். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி நீங்க கிட்ஸ் மெயினா வந்து உங்க குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணி என் புள்ள இங்க போனா என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துக்கு போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க கூட்டிட்டு போங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும் உங்க கிட்ஸுக்கு. இது வந்து அவுட்டோர் தான் ஆக்சுவலா. அவுட்டோர்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பார்க் மாதிரி அண்ட் தென் ஒரு ஃபன்னான ஏரியா மாதிரி. பட் மால் உள்ள தான் உங்களுக்கு வந்து பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வாட்டர் டான்ஸ் மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் மாதிரி ஒண்ணு. நம்ம வந்து ஒரு பார்க்ல நம்ம பார்த்திருந்திருப்போம். வாட்டர் ஃப்ரண்ட் துபாய் வாட்டர் ஃப்ரண்ட் அந்த மாதிரி பார்க்ல நம்ம பார்த்திருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. மெயினா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்க ஒரு ட்ரெயின் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில வந்துட்டு நெறைய கிஃப்ட்ஸ் அதாவது கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஏத்திட்டு போற மாதிரி அழகா செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் வந்து நின்னுட்டு கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து டிஎஸ்எஃப்போட 25th இயர் இது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி ரொம்ப வந்து நிறைய சூப்பர்பான ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் எல்லா மால்ஸ்லையும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப். இது வந்து பேபி ஷாப்பில் இருக்க டாய்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஒரு டென்ட் மாதிரி செட் பண்ணி அதில் வந்துட்டு வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட் அண்டர் ஆஃபரில் தான் இருக்குது.
இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்ஜின் வந்து அழகா சவுண்ட் விட்டுட்டு புகை விடும். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே வந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மாதிரி. அப்பப்ப அந்த என்ஜின் வந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்கும் ட்ரெயின்லேருந்து. அங்க வந்துட்டு நெறைய பேர் நின்னுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆஸ் யூசுவலா போன இடத்துக்கே போகாம, இது வந்து கொஞ்சம் இப்ப வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கும் ரொம்ப ப்ளசன்ட்டா நல்லா ஓப்பன் ஏரியால வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருந்தது. மால் வந்து ஆக்சுவலி உள்ள தான். பட் நம்ம எப்பயுமே மால்ஸே பார்த்துட்டு இருக்கிறதுனால, இது ஆக்சுவலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மோஸ்ட்லி மால்ல இருந்த கூட்டத்த விட வெளியில தான் நல்ல கூட்டமா இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி கடையிலலாம் நின்னுக்கிட்டு கிட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு, அப்புறம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங், பெயிண்டிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நெறைய இருந்தது கிட்ஸுக்கு. ஸோ மெயினா வந்து ஃபன் வந்து கிட்ஸுக்கு தான். அண்ட் தென் பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ஏரியா மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்க இன்னும் எங்கேயாவது போணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க போயிட்டு பாருங்க. இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷோ வந்து அவங்க அப்பப்ப பண்றாங்க. இதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து அப்படியே நேர்லயே வந்து நின்னு ஒருத்தவங்க ஆடுற மாதிரி. ஆனா அது நேர்ல ஆடல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷோலாம் கூட அங்க நடந்தது. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு. அங்க ஷோ போயிட்டுருக்க ஆப்போசிட் ஏரியால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகா, கியூட்டா, ரொம்ப பவ்யமா நின்னுட்டு, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அங்க வாட்டர்ல நடக்கிற ஷோ இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஆப்போசிட் ஏரியால இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப கிட்ஸ் எல்லாருக்குமே லீவ் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி ஏரியால எங்க பார்த்தாலுமே ரஷ்ஷாவே தான் இருக்கு. பட் அது கிட்ஸுக்கு ரொம்ப ஜாலியாவும் தான் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், இவ்ளோ நல்லா ரஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அங்க போனது.
قصة النجوم بالتخيل. نرجو أن تتابعوا أمسيتكم بسعادة في فestival city mall. We hope you enjoyed Imagine's Star Dancer. Please enjoy the rest of your night at Festival City Mall. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்ஸ், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப் ஷாப். இது ஆக்சுவலாக நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் இல்லையா, பேன் கேக்ஸ், அதுக்கப்புறம் க்ரீப், இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நல்லா சூடாக நம்ம கண்ணு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது வந்துட்டு மினி பேன் கேக். ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு வீட்டிலே செஞ்சிடலாம். பேன் கேக் நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இல்லையா, டோரா கேக் செய்வோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நியூட்ரலா ஸ்ப்ரெட் பண்ணி, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயே வந்து குட்டி குட்டி மினி பேன் கேக் மாதிரி செஞ்சுட்டு இதில் மேலாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலா வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து 20 dirhams இது ஒரு பிளேட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீப்புன்னு கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட நியூட்ரலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஃபிள் ஸ்டிக் அதுவும் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 15 dirhams. அந்த எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 dirhams வந்து ஆட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். இது வந்து மினி பேன் கேக், அதோட வந்து மேலே நியூட்ரலா வந்து அப்படியே போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நான் இது நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. சார் இதுக்கு நான் பிரெட் நியூட்ரலாகவே வச்சு திட்டுருப்பேனே அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, வெளில போனால் ஏதாவது சாப்பிட்லாமே, கண்டிப்பாக நம்ம கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அங்கே இந்த ஷாப் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஹாட்டாக அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுனால சாப்பிட்றதே தெரியல. நல்லா வந்து ஸ்பான்ச்சியாக நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ அதோட வந்து கொஞ்சம் அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வேறு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இப்போ கிறிஸ்மஸ் அந்த நியூ இயர் இருக்கிறதுனால ரொம்ப இந்த மாதிரி லைட்டிங்ஸ், இந்த மாதிரியான செட்டப்பில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல பஞ்ச் ஆஃப் பர்ச்சேஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய மூட்டையெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சுற்றி பார்க்குறதோட சரி, போனோமா போய் 10 dirhams 20 dirhams ஏதாவது வாங்கி சாப்பிட்டோமா அதோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளேஸு. இப்போ நம்ம மால்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் உள்ள மால் மாதிரி தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே அதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நம்ம ஊர் திருவிழா மாதிரி ரகலை கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து மெயின் ஹைலைட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோ கஃபே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களோட நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த ரோபோ கஃபேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்தோம். பட் ஓப்பன்லாம் பண்ணல. இப்போ தான் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மேக்ஸ், அதுக்கப்புறம் வாட் எவர் நம்ம என்னென்ன பிராண்டட் ஷாப்ஸ், நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம வந்து வித் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போயிட்டு பார்க்கலாம். நடுவில் அழகாக வந்து ஒரு டெடி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்காக தான் நிறைய வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் டெடி வந்து சிரிக்கிற மாதிரி, அண்ட் தென் அதை கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி, அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் வந்து நம்ம குட்டீஸ் எல்லாருமே அதில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஹா 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 அப்படிங்கிறத அமுக்குனா டெடி வந்து சிரிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருந்துச்சு. டெடி தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் கிட்டக்க பார்க்கும்போது பாவமாக இருக்க மாதிரி இருந்தது. என்னை போட்டு இந்த பாலைங்களை பாடப்படுத்துதே இந்த பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, கடை மாதிரி, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஆன்டிக் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பர்ஃப்யூம்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இது வச்சு
வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்கன்ட்டு இந்த மாதிரி நம்ம ஆஃபரில் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கே வந்து திருவிழா மாதிரி கிடச்சிச்சு. நமக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நோட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்களுக்கு நியூ இயர் அப்ப இங்க வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த இடத்துல வந்து 31 டிசம்பர் வந்து இந்தந்த டைம்லலாம் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாம இங்க வந்து கூட நீங்க பார்த்துக்கலாம். பட் பயங்கர ரஷ்ஷா இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். ஸோ இருந்தாலும் எனக்கு ரஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. அப்புறம் இது எல்லாமே நம்மளோட செக்ஷன் தான், ஃபேஷன் அக்சசரிஸ் செக்ஷன். ஸோ நிறைய அக்சசரிஸ் இருக்குது. இயரிங்ஸ் நல்ல வந்து வெயிட்டான இயரிங்ஸ் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸ் இந்த மாதிரி இதுவும் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து எபோவ் ஒரு 60 திரம்ஸ் and then 100 திரம்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் உங்களுக்கு நல்லா வந்து உழைக்க செய்யும், ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸு, ஒரு ஆன்டிக் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. 100 திரம்ஸ். அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 திரம்ஸ் 60 திரம்ஸ் பேரு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுடி மெட்டீரியல்ஸ். இது மோஸ்ட்லி இங்கே இருக்க பாகிஸ்தானிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுடி மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுலேயே உங்களுக்கு நெக் எல்லாமே அப்படியே இருக்கும் இல்லையா, நம்ம வந்து செமி ஸ்டிச்டு மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட அங்கே கிடைக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் மால்ஸில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதுவும் ஒரு மால்ஸ் தான். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. விக்டோரியா சீக்ரெட், அதுக்கப்புறம் மேக் லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுலேயும் கூட நிறைய இப்போ வின்டருக்கு வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. வின்டர் அப்படின்னாலே துபாயில் வந்துட்டு பயங்கரமான ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான். ஸோ அதை தான் வந்துட்டு துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா மால்ஸ்லேயுமே சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஸ்டீவ் மேடின். ஸோ இதுலேயும் வந்துட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருந்தது. அழகாக அங்கே ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த வழியாக ஆட்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லா கிட்ஸும் வந்து குடுகுடுன்னு ஓடி போகிறது அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. ப்ரெக்னென்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு வீட்டில் வந்து ஃப்ரீயாக வியர் பண்ணுறதுக்கு ஒரு மதர் ட்ரெஸ் மாதிரி, ப்ரெக்னென்சி ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரிக்குனே இது ஒரு தனி ஷோரூம். இது எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஒரு ஷோரூமில் நம்ம ஒரு செக்ஷன் தான் பார்த்துருப்போம், பிரெக்னன்சியா இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து தனி ஷோரூமா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து அழகாக ஒரு குட்டி குட்டி யானைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அழகாக ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் ஆர்ட் இருந்தது. ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு கலை நயத்தோடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான குட்டி குட்டி எலிஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் தென் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஆப்போசிட் ஏரியா ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் தான். நிறைய பேர் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேம் வந்து இங்கே எல்லாருமே பார்த்துருப்போம், இட்டாலி இஸ் ஈட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட துபாய் சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் சாக்லேட்ஸ் அந்த கேட்பரிஸ் இதோட ஃப்ளேவர்ஸாக தான் இருக்கும். 1-2 ஃப்ளேவர்ஸ் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய வந்து டெக்கர்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட வந்துட்டு நம்ம இட்டாலி சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணணும், இல்லை அது நம்ம வாங்கி பார்க்கணும். இட்டாலி சாஸஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நேராக சாக்லேட் செக்ஷனுக்கு தான் போயிருந்தேன். சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 40 திரம்ஸ் 50 திரம்ஸ் இந்த மாதிரி 1 கிலோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கேருந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு.
வீட்டில் சும்மா இருக்கிறப்பலாம் சாக்லேட்ஸ்லாம் வாங்குறதே கிடையாது. எப்பயாவது பார்க்குறப்ப வந்து சாப்பிட்ணுன்னு தோன்றது தான். அதனால வந்து நான் யூசுவலாக இந்த மாதிரிலாம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி அடுக்கிறது கிடையாது. ஏன்னா சித்திக் சார் அந்தளவுக்கு இதெல்லாம் சாப்பிடவும் மாட்டார். சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டார். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக வாங்கி வீட்டிலலாம் சேர்க்கறது இல்லை. ஊருக்கு போகிறப்ப எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வாங்குறது தான் எல்லார மாதிரியும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமுக்குன்னு தனி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜூஸஸ் இது எல்லாத்துக்கும் உள்ளே வந்து அது சூப்பராக இருந்தது. அந்த ஷாப் வந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நம்ம ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய வந்து சிப்ஸ் எல்லாம் நின்றுட்டு நம்ம லைவ் குக்கிங் மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரியும் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோரூம் மாதிரி தெரிஞ்சிச்சு. இட்டாலி ஈஸி இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ இது உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக போணுச்சு, ரொம்ப போர் தட்டாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். See you. Take care. Bye.